ஊர்ல ஒரு விவசாயி இருக்காரு. அந்த விவசாயியும் தன்னோட மனைவியோட ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அவங்களோட சந்தோஷம் ரெட்டிப்பாக்குற விதமா அவரோட மனைவிக்கு 2 குழந்தைகள் வந்து பிறந்துடுறாங்க. 2 பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாட்களே வளர்ந்துட்டாங்க. இவங்க ரொம்ப சந்தோஷமா தங்களோட குடும்பத்தோட இருக்கும்போது அந்த 2 பசங்களுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. ஒரு தடவை சாப்பாட்டுக்காக 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது தன்னோட கணவர் வயல்ல இருக்கும்போது அவருக்கு சாப்பாடு எடுக்க போகும்போது இந்த ஒரு விஷயத்த மனைவி வந்து அவருக்கு சொல்றாங்க. சொல்லிட்டு ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறாங்க. உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, பசங்களை வந்து வயலுக்கு என்னோட அனுப்பி வை, நான் வந்து அவங்களை இங்க வச்சுக்கிறேன், அதனால பெருசா அவங்களுக்கு சண்டை வராது, இப்போதுல இருந்து வேலையை வந்து கத்துக்குவாங்க அப்படின்னு. அந்த மனைவி இது ஒரு நல்ல யோசனையா இருக்கு அப்படின்னு அடுத்த நாள் தன்னோட பசங்களை வந்து வயலுக்கு வந்து தன்னோட கணவரோட அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு போனதுமே அன்னைக்கு இந்த விவசாயி என்ன பண்றாரு அப்படின்னா, மாடுகளோட காலில் ஆணி அடிச்சிட்டு இருக்காரு. அப்ப இவரு தன்னோட 2 பசங்க கிட்டயுமே சொல்லிடுறாரு. ஒரு பையனை வந்து மாட்டோட கொம்ப பிடிக்க சொல்லிட்டு இன்னொரு பையனை மாட்டோட காலை பிடிக்க சொல்லிட்டு பழைய ஆணியை வந்து சுத்தியல வச்சு அந்த மாடு கிட்ட இருந்து கலட்டி எடுத்துறாரு. கலட்டி எடுத்ததுக்கு அப்புறமா 2 பசங்களையுமே ஆளுக்கு ஒவ்வொரு கொம்ப பிடிக்க சொல்லிட்டு இவர் வந்து ஆணியை மாட்டுறதுக்கு போயிட்டாரு. ஆனா இவங்க 2 பேரும் எப்பவுமே சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனால யாரு ரொம்ப இருக்கமா அந்த மாட்டோட கொம்ப பிடிச்சிருக்கா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டை போட்டு இருந்த வாக்குலயே அதுல ஒரு பையன் பாத்தீங்க அப்படின்னா கொம்ப விட்டுறான். கொம்ப விட்டதுமே அந்த மாடு ஆணி அடிக்கிற வலி தாங்க முடியாம உடனே அந்த கீழே இருக்க விவசாயம் நெஞ்சிலேயே ஏத்திடுது. அவரும் ரொம்ப வலியோட அப்படியே போய் கீழே விழுந்துட்டாரு. உடனே அந்த 2 பசங்களும் தங்களோட அப்பாவை வீட்டுக்கு கொண்டு வந்து விடுறாங்க. இதை பார்த்ததுமே மனைவி என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது கணவர் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அதுக்கப்புறமா அந்த மனைவி பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட 2 பசங்களையும் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடிச்சிட்டு அவங்க 2 பேரையும் வந்து அவங்களோட அறைகளுக்கு அனுப்பிட்டு இப்படி இவங்க இருந்தா வருங்காலத்துல இவங்க எப்படி வாழுவாங்க அப்படின்னு நினைச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஒரு விவசாயிக்கும் ஒரு யோசனை வருது. உடனே தன்னோட மனைவி கிட்ட ஒரு கட்டு விறகை வந்து எடுத்துட்டு வர சொல்லிட்டாரு. அப்ப அவங்களும் ஒரு கட்டு விறகை எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா தங்களோட 2 மகன்களை கூப்பிட்டு அதுல ஒருத்தரை வந்து அந்த கட்டி இருக்க விறகை வந்து உடைக்க சொல்றாரு. முடிஞ்ச அளவு அந்த விறகை உடைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கான். ஆனா அவனால விறகை உடைக்க முடியல. அதனால 2வது சகோதரன் கிட்ட கொடுத்துறான். அவனும் அதே மாதிரி அந்த விறகை உடைக்கிறதுக்கு முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணிட்டே இருக்கான். ஆனா அவனால கூட அந்த விறகை உடைக்க முடியல. அப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த கயிறை அவுத்துட்டு ஒவ்வொரு குச்சிங்களா எடுத்து உடைக்க ஆரம்பிங்க அப்படின்றாரு. அப்ப அந்த பசங்களும் ஒவ்வொரு குச்சா உடைக்கிறாங்க. பார்த்தா ரொம்ப சுலபமா அங்க இருக்க எல்லா குச்சிகளையும் இவங்க உடைச்சு முடிச்சிடுறாங்க. அப்ப அந்த பையனோட அப்பா சொல்றாரு, இதே மாதிரி தான் நீங்க ஒண்ணா இருந்தீங்க அப்படின்னா உங்களை யாருமே வந்து உடைக்க முடியாது. நீங்க தனியா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இப்ப எப்படி இந்த குச்சியை உடைச்சிங்களோ அதே மாதிரி உங்களை நிறைய பேர் வந்து உடைச்சு போட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்றாரு. அதுக்கப்புறமா தான் ஒற்றுமையோட பலமே அந்த 2 பசங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா அவங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இனிமே நாங்க உங்களோட ஒற்றுமையை சேர்ந்து வயல் வேலைகளை செய்யறப்பா அப்படின்னு அந்த பையன்களும் அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க. அப்படியே ஒரு இனிமையா இந்த கதையை வந்து முடிக்கிறாங்க.